எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? கடைசியா எப்ப வயிறு வலிக்க பயங்கரமா சிரிச்சீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சீங்களா? அப்போ ஓகே. நேத்து நைட் நல்லா தூங்குனீங்களா? இன்டரப்ஷனே இல்லாம சூப்பரா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கிட்டீங்களா? வெயிட். என்னப்பா கன்டென்ட்குள்ள போகாம எங்கள நலன் விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நலன் விசாரிக்கிறது தான் இன்னைக்கு கன்டென்ட்டே. செல்ஃப் லவ்வ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. செல்ஃப் லவ்னா என்னப்பா? நம்மள நாமே காதலிச்சுக்கிறதா? நம்மள நாமே வந்து ஓவரா லவ் பண்ணிக்கிறதா? இத வந்து செல்ஃபிஷ் லவ் அப்படின்ற மாரி சொல்லிடுவோமே அப்படின்ற மாரி, நெறைய பேர் வந்து செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கன்டென்ட்ட வந்து வேற மாரி புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு எங்க கை குடுக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸ்ல நம்மளுக்கு டூ டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நெறைய இருந்துட்டு இருக்கும். பெர்சனலா சில ஆக்டிவிட்டீஸ் இருந்துட்டு இருக்கும். ப்ரொஃபஷனலா சில ஆக்டிவிட்டீஸ் இருந்துட்டு இருக்கும். நாம எதிர்பார்க்காம சில ஆக்டிவிட்டீஸ் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கும். எதிர்பார்க்காத சேலஞ்சஸ் நம்ம வந்து யோசிச்சே கூட பார்க்க முடியாத சில மோசமான சேலஞ்சஸ் கூட டெய்லி பேசிஸ்ல நம்ம நோக்கி போடப்படும். இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபேஸ் பண்ணி தைரியமா எதிர்த்து நிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உறுதுணையா கை குடுக்குறது உங்களுடைய செல்ஃப் லவ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்கள நீங்க வந்து எவ்வளவு தூரம் நலன் விசாரிக்கிறீங்க டெய்லி பேசிஸ்ல. இங்க சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து நம்ம நலன் விசாரிப்போம். சுத்தி இருக்கிற பீப்பிளும் நம்மள நலன் விசாரிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து இங்க யார் உங்கள வந்து ஃபர்ஸ்ட் நலன் விசாரிக்கணும் டெய்லி பேசிஸ்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தான். என்னதான் சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து உங்கள நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உன்ன பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்ற மாரி என்னதான் வார்த்தைகள், விஷயங்கள் சொன்னாலுமே கூட சரி, உங்கள நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சனா பார்த்துக்கும்போது மட்டும் தான், உங்க வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாவும் போக ஆரம்பிக்கும். ரொம்ப காமாவும் இருக்க ஆரம்பிக்கும். அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ தளத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். திங்ஸ் யூ நீட் டு நோ அபௌட் செல்ஃப் லவ் பத்தி தான் பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்க சஜஷன்ஸும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நான் சொன்ன மாரி செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு நெறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தப்பா செல்ஃப் லவ் புரிஞ்சுட்டு இருக்க பீப்பிளுக்கு வந்து செல்ஃப் லவ்வோட மகிமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எப்ப தெரிய வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அலாரம் அடிக்கும்போது தான் தெரிய வரும். அலாரம் அடிக்கிறதுனா காலையில நம்ம தூங்கி எழுந்துக்கும்போது அடிக்கிற அந்த அலாரம் கிடையாது. நம்ம பாடியிலயும் நம்ம மைண்ட்லயும் அடிக்கிற அலாரம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து 2 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் செல்ஃப் லவ். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மென்டல் செல்ஃப் லவ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த பிசிக்கலுக்கும், மென்டலுக்கும் வந்து எப்ப அலாரம் அடிக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்பயாவது நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்பு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். சாப்பிட்ட ஃபுட் ப்ராப்பரா டைஜெஷன் ஆகாம நம்ம வயித்துல நெறைய ப்ராப்ளம் குடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் நம்ம எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் நேத்து என்ன சாப்பிட்டேன்? என்னென்ன மாரியான ஹேபிட்ஸ்லாம் நான் வச்சுட்டு இருக்கேன்? என்ன மாரியான ஹேபிட்ஸ்னால என்னோட வயிறு வந்து இந்த மாரியான ப்ராப்ளம்லாம் குடுக்குதுன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஃபுல் டேட்டா பேஸ் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம என்ன சாப்பிட்டோம்? எப்படி சாப்பிட்டோம்? என்ன மாரியான ஹேபிட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கோம்? அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த. இததான் பிசிக்கல் செல்ஃப் லவ் அப்படின்றாங்க. பிசிக்கல் கேர், பிசிக்கல் செல்ஃப் லவ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அலாரம் அடிக்கும்போது மட்டும் தான் சில பேருக்கு இந்த விஷயம் தெரியும். அதே மாரி வாழ்க்கை ரொம்ப விரக்தியா போயிட்டு இருக்கு. சந்தோஷமே இல்ல. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிட்டு இருக்கு. வறட்சியா போயிட்டு இருக்கேன்ற டைம் வரும்போது மட்டும் தான், நம்ம எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணலாமா? ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவோமா? இல்ல வேற ஏதாவது ஒரு மூவி போவோமா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரியான விஷயங்கள பிளான் பண்ணும்போது, இதுதான் மென்டல் கேர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. மனநலத்த பார்த்துக்கிறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்புலயும், மனசுலயும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா மட்டும் தான் இங்க நெறைய பேர் சில விஷயங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அத டெய்லி பேசிஸ்ல பார்க்கணும். அட்லீஸ்ட் வீக்லி பேசிஸ்லயாவது பார்க்கணும். அட்லீஸ்ட் மந்த்லி பேசிஸ்லயாவது நம்ம பிசிக்கலியும், மென்டலியும் ப்ராப்பரா பார்த்துக்கிட்டே ஆகணும். நம்மள நம்ம வந்து செல்ஃப் செக் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ் வந்து பிசிக்கலா எப்படி சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஃபுட் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஃபுட்டா அது இருக்கணும். கரெக்ட்டான டைம்ல நீங்க சாப்பிடணும். கரெக்ட்டான குவான்டிட்டி நீங்க சாப்பிடணும். அதே மாரி டெய்லி பேசிஸ்ல வந்து ஒரு 30 மினிட்ஸா ஒர்க் அவுட் பண்ணணும். முடியலனா 30 மினிட்ஸ் வாக்காவது போணும். நேச்சர் கூட நீங்க போய் கனெக்ட் பண்ணணும். இயற்கையா நீங்க கனெக்ட் பண்ணணும். நெறைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். இயற்கைய நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு பார்க்ல நீங்க வாக் பண்றதா இருக்கலாம், வெளியில போய் நீங்க ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதா இருக்கலாம். இயற்கையோட நீங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களோட பிசிக்கல் கேர் ப்ராப்பரா இருந்துட்டு இருக்கும். மென்டல் கேர் எப்போ ப்ராப்பரா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல மனிதர்களோட மட்டும் நீங்க பழகும்போது, நல்ல மனிதர்களோட மட்டும் நட்பு பாராட்டும்போது, நீங்க வயிறு வலிக்க பயங்கரமா சிரிக்கும்போது, நீங்க வந்து நல்ல விஷயங்கள பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஹெல்ப் பண்ணும்போது, எல்லாத்தையுமே தாண்டி செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க வளர்த்துக்கும்போது, அது மெடிடேஷன் மூலியமா கூட வளர்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துட்டு இருக்கும். என்னப்பா சொல்ற? பிசிக்கல் ஹெல்த்ன்ற, மென்டல் ஹெல்த்ன்ற, அப்ப நாங்க செல்ஃப் லவ் பண்ணணும்னா இத்தன விஷயம் பண்ணணுமா? சாரிப்பா எனக்கு டைம் இல்ல அப்படின்ற மாரி நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்றீங்க உங்க ஃபேமிலியோட. அந்த ட்ரிப்புக்கு நீங்க வந்து வண்டியெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு கிளம்ப போறீங்க. இந்த ட்ரிப்புக்கு நீங்க கிளம்பும்போது, இது எத்தன கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு தெரியல. நார்மலா பெட்ரோல் போட்டுட்டு உங்க வண்டிய ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து ஓட்டிட்டே போவீங்களா? இல்ல அங்கங்க நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான பெட்ரோல் போட்டுட்டு வண்டிய வந்து செக் பண்ணிட்டு போவீங்களா? செகண்ட் சொன்ன மாரி ப்ராப்பரா நிறுத்தி, பெட்ரோல் இருக்கா இல்லையா? ப்ராப்பரா வண்டி போகுமா இல்லையா? அவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நீங்க போவீங்க. அப்பதான் கார் ப்ராப்பரா நீங்க கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல உங்கள சேர்க்கும். இதே மாரி தான் நம்ம பாடி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு வாகனம் மாரி, ஒரு வெஹிக்கிள் மாரி. நம்மளுடைய ஜர்னி எங்க இருக்கு? எவ்வளோ தூரம், எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண போறோம்? எப்ப நம்ம டைம் முடிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. தெரியாது. அந்த டைம்ல நம்ம வண்டிய ஓட்டிட்டே போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நின்னுடும்.
அப்போ நம்ம பாடி அப்படின்னு சொல்லப்படுற வண்டிய வந்து ப்ராப்பரா நிறுத்தி, நமக்கு தேவையான ஹெல்த் கேரா இருக்கலாம், மென்டல் கேரா இருக்கலாம். இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணும்போது மட்டும் தான் உங்க ஜர்னி வேற லெவல்ல ஹேப்பியாவும் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு செல்ஃப் லவ் கண்டிப்பா தேவை. இப்ப அத பத்தி நீங்க என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு லீனியரான ப்ராசஸ் கிடையாது. இங்க லீனியரான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லைஃப்ல எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ, அதே மாரி செல்ஃப் கேர்லயும் வந்து செல்ஃப் லவ்லயும் வந்து இங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரே மாரி இருக்காது எப்பயுமே. இந்த இந்த ஒரே மாரி இருக்கிற விஷயம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டெய்லி பேசிஸ்ல நீங்க சில விஷயங்கள் உங்கள செல்ஃப் கேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த செல்ஃப் கேர் விஷயம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வந்து பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். டயர்டா இருக்கும். சில சமயத்துல ஆங்ஸைட்டி குடுக்க ஆரம்பிச்சுரும். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஜிம்முக்கு போறது. மென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு செல்ஃப் கேர் ஹாபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போறது தான். ஜிம்ல போய் வொர்க் அவுட் பண்ண மென்னுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட சுவை என்ன அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். அவ்ளோ ஒரு எனர்ஜிய குடுக்கும். அவ்ளோ ஒரு பாசிட்டிவான தாட்ஸ குடுக்கும். அவ்ளோ ஒரு மன நிம்மதிய குடுக்கும் இந்த வொர்க் அவுட் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். ஆனா மென்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மென்ஸ் மட்டும் இல்ல, நார்மலா இருக்கிற பீப்பிள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜிம்ல சேருவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அத ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 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 பம்பிங், அந்த மோட்டிவேஷன் போன அப்புறமா அத விட்டுடுவாங்க. இதுதான் டயர்ட்னஸ் அப்படின்ற மாரி சொல்றேன். ஸோ இந்த விஷயத்த கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். லீனியரா இருக்காது உங்களோட செல்ஃப் கேர். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு நாள் நீங்க பயங்கர மோட்டிவேட்டடா இருப்பீங்க, எனர்ஜைஸ்டா இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு நாள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்காது, எனர்ஜி இருக்காது. அப்போ கூட உங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா வந்து உங்களால முடியாத டைம்ல தான் செய்ய வேண்டிய வேலைய ப்ராப்பரா செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு பயங்கரமா பலன் குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது செல்ஃப் லவ்வுக்கும் வந்து ஒரு விதிவிலக்கு கிடையாது. இது வந்து ஒரு பாடி ஒர்க் அவுட்டா இருக்கலாம், இல்ல ஐ எக்சர்சைஸா இருக்கலாம், நீங்க உங்க ஸ்கின்ன பார்த்துக்கிறதா இருக்கலாம், டெய்லி வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல நல்லா ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுறதா இருக்கலாம், இல்ல நீங்க வாரத்துல 2 நாள் இளநீர் குடிக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாரி எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து நீங்க கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். இது லீனியர் ப்ராசஸா இருக்காது. இந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான் உங்களோட எமோஷன்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு கோவம் வரலாம், உங்களுக்கு சோகமா இருக்கலாம், உங்களுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் தோணிட்டு இருக்கலாம். இதுலருந்து நீங்க ஈஸியா விடுபட முடியும். இத கன்சிஸ்டன்ஸியா ஃபாலோ பண்ணும்போது. ஸோ செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு லீனியர் ப்ராசஸ் கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் நீங்க செல்ஃப் லவ் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிற உலகம் வந்து செல்ஃப் லவ்வ செல்ஃபிஷ் லவ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும். எத்தன தடவ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டு, அத செய்யாம விட்டுருக்கீங்க? எத்தன தடவ உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு, வேற யாரோ வந்து ஏன்பா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அத விட்டுருக்கீங்க? எத்தன தடவ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு, செய்யறத பத்தி யோசிக்காமலே இருந்திருக்கீங்க? நிச்சயமா நமக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகும்ல. இத தான் நான் வந்து சொல்றேன். செல்ஃபிஷ் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஏன்னா சுத்தி இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன்பா நீ பண்ற? மேபி உங்களுக்கு பெயிண்டிங் புடிச்சிருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆக்டிங் புடிச்சிருக்கலாம். இல்ல உங்களுக்கு டிரைவிங், இல்ல ட்ரக்கிங் எந்த ஒரு விஷயம் உங்கள ஹேப்பி ஆக்குதோ, அந்த விஷயம்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கும்போது, சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து, "இதெல்லாம் ஏன்பா பண்ற? இதெல்லாம் வேலைக்கு ஆவாதுப்பா" அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் சொல்றதுக்கான காரணம் 2. அதுல முதல் காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் பண்ணி நீ எங்கப்பா பெரிய ஆள் ஆயிட போற அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காண்டும் இருக்கும். 2வது விஷயம் எதனால அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒருவேளை நீங்க உங்கள செல்ஃப் கேர் பண்றதுக்காக சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டுட்டீங்கன்னா, இவங்க வந்து தனிமையாயிடுவாங்க. இவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உடைய அந்த ஹேப்பினஸ் அனுபவிக்க முடியாது அப்படின்றதுக்காக, உங்களுடைய செல்ஃப் லவ் வந்து செல்ஃபிஷ் லவ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் புடிக்குதோ, என்ன விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு வந்து யோசிச்சிட்டீங்களோ, சடனா இப்பயே வந்து முடிவெடுத்து பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரையாரிடைஸ் நீங்க தான். உங்களுடைய ஹேப்பினஸ் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அத கொஞ்சம் யோசிங்க. இது செல்ஃபிஷ் லவ் கிடையாது. இதுதான் செல்ஃப் லவ். இத செல்ஃபிஷ் லவ்னு நெனச்சு விட்டுடாதீங்க. 3வது விஷயம் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ராசஸ் வந்து ஒரு ரேபிட் ப்ராசஸா இருக்காது. சடனா ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாதுங்க யாருமே. அதே மாரி தான் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ராசஸ்லயுமே வந்து, நம்ம டக்குனு சில விஷயங்கள் அகைன் நான் ஜிம்மே மோட்டிவேஷனா எடுத்துக்கிறேன். ஜிம் வந்து நம்ம ஒரு சம்டைம்ஸ் சில ஷார்ட்ஸ் பார்ப்போம். சில பேரோட வொர்க் அவுட் பார்ப்போம். அது அர்னால்டோட வொர்க் அவுட்டா இருக்கலாம். டெய்ன் ஜான்சனோட வொர்க் அவுட்டா இருக்கலாம். அத பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு டக்குனு சில விஷயங்கள் வந்து பயங்கரமா மோட்டிவேட் ஆகும். இந்த மோட்டிவேஷன்ல நம்மளுக்கும் சில ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ரிசல்ட்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவோம். அந்த ரிசல்ட்ட நோக்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இல்ல சில பேர் நம்ம வெளிய பார்த்துருப்போம். பக்காவா டிரெஸ் பண்ணியிருப்பாங்க. பக்காவா ஃபிட்னஸா இருந்திருப்பாங்க. பக்காவா வந்து ஒரு லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்ணுவாங்க. இவங்கள மாரி நம்ம இருக்கணும். இவங்கள மாரி நம்ம வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்போம். அது வந்து சடனான ஒரு ரேப்பிடான திங்கிங் நம்மளுக்கு குடுத்துட்டே இருக்கும். நாளைக்கே நான் இந்த மாரி ஆயிடணும். இப்பயே எனக்கு இது மாரி ஆயிடணும்னு சொல்லிட்டு, ரிசல்ட் ஓரியன்டடா செல்ஃப் லவ் பார்க்கவே கூடாது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்காகவே ஜிம்முக்கு வருவாங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்காகவே சில விஷயங்கள பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணாம ப்ராசஸா பண்ணணும். இது வந்து என் வேலை. இத நான் பண்றேன். அது எனக்கு என்ன நடக்குதோ இல்லையோ அப்படின்ற மாரி டிட்டாச்மென்ட்டோட பண்ண ஆரம்பிக்கணும். செல்ஃப் லவ்லயும் டிட்டாச்மென்ட் கண்டிப்பா தேவை. அப்படி நம்ம டிட்டாச்மென்ட்டோட பண்ணும்போது மட்டும் தான் வந்து ராப்பிடான குரோத்த நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். சடனா நான் வந்து வந்துரணும். சடனா எனக்கு வெயிட் குறைஞ்சிடணும். சடனா நான் வந்து அழகாயிடணும்னு சொல்லிட்டு, இந்த மாரியான விஷயங்கள நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இத எதிர்பார்க்காம நம்ம வந்து ப்ராப்பரா வொர்க் பண்ணிட்டே போறதுனால,
குட்டி குட்டியான வளர்ச்சியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான வளர்ச்சியா நம்ம வந்து நம்ம செல்ஃப் லவ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே போலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ செல்ஃப் லவ் வந்து ஒரு ரேபிடான ப்ராசஸ் இல்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ 4வது விஷயம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, செல்ஃப் லவ் வந்து நெறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணும் உங்க வாழ்க்கையில. லவ்வ எடுத்துக்கிறதுக்கும், லவ்வ குடுக்கறதுக்கும். இங்க காதல் தான் எல்லாம். காதல்னால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. காதல பேஸ் பண்ணி தான் நம்ம மனிதர்களுக்குள்ள வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது மாரி என்னதான் டயலாக் விட்டாலுமே கூட சரி, இந்த காதல் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகணும். நீங்க உங்கள செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்க நல்லா சாப்பிடுறதும், நல்ல மனிதர்கள் கூட பேசுறதும், இல்ல உங்கள நீங்க நல்லா பார்த்துக்கிறது மட்டும் இல்ல. உங்களுடைய எண்ணத்துக்கும், உங்களுடைய எமோஷனுக்கும், உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ்க்கும் நீங்க என்ன மரியாதை குடுக்குறீங்க? இதுக்கு நீங்க வந்து நெறைய புக் ரீட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஜர்னலிங் பண்ணலாம். நீங்க என்ன உங்களுக்கு திங்கிங் வருது? நீங்க எப்ப எப்படி யோசிக்கிறீங்க? கோவம் வரும்போது என்ன யோசிக்கிறீங்க? சந்தோஷம் வரும்போது என்ன யோசிக்கிறீங்க? மத்தவங்க கிட்ட நீங்க பேசும்போது உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஜர்னலிங் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங்ஸையும், உங்களோட எமோஷன்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இதுவும் ஒரு செல்ஃப் லவ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஜர்னலிங் மூலியமா உங்களோட எண்ணத்தையும், எமோஷன்ஸையும் வந்து கண்ணாடி மாரி பிரதிபலிச்சு அத பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி உங்களுக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இங்க அதிகரிக்கும்போது, இந்த உலகமே உங்கள விரும்ப ஆரம்பிக்கும். எப்ப நீங்க உங்கள ஆசைப்படுறீங்களோ, இந்த உலகமே உங்கள ஆசைப்படும். எப்ப நீங்க உங்க கூட தனிமையிலே வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கீங்களோ, இந்த உலகமே உங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஆசை உங்களுக்கு ஆசை வந்துட்டே இருக்கும். சுத்தி இருக்கிற பீப்பிள்க்கு. எல்லாத்தையுமே தாண்டி நீங்க ஒரு கேர்ள லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தனிமையில உங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது, அந்த கேர்ள் வந்து உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ, அப்போ உங்கள நீங்க வந்து ப்ராப்பரா பார்த்துக்க ஆரம்பிக்கும்போது, அந்த தாட்ஸ்லாம் நீங்க ஜர்னலைஸ் பண்ணும்போது, நீங்க உங்கள ப்ராப்பரா செல்ஃப் லவ் பண்ணும்போது, எக்கச்சக்க கதவுகள் ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்களும் குடுத்துட்டு இருப்பீங்க. உங்கள தேடியும் லவ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ, ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எமோஷனலா வேர்ண்டிங்க வந்து சரி செய்யும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இந்த எமோஷனல் வேர்ண்டிங் வந்து இந்த மெடிக்கல் சயன்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெசிபோ எஃபெக்ட், நெசிபோ எஃபெக்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த பிளெசிபோ எஃபெக்ட், நெசிபோ எஃபெக்ட் அப்டின்னா என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டாக்டர் கிட்ட போனாலே உடம்பு சரியாயிடும் அப்டின்னு சொல்லப்படுற தாட்லயே நம்மளுக்கு உடம்பு சரியாகும். டாக்டர் நம்மளுக்கு என்ன மாத்திரை குடுத்தாலும் சரி, குடுக்காட்டியும் சரி. டாக்டர் போய் பார்த்துட்டு உடம்பு சரியாயிடுச்சு. இது வந்து பிளெசிபோ எஃபெக்ட். நெசிபோ எஃபெக்ட்னா என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, 5 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மோசமான சம்பவத்த இன்னைக்கு கூட நெனச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அதான் 5 வருஷம் முன்னாடி முடிஞ்சு போச்சு. இப்ப ஏன் அத நினைச்சு யோசிச்சுட்டு இருக்க அப்டின்ற மாரி சொன்னாலும், மனிதர்களுக்கு அந்த தாட் மூலியமா, அது மூலியமா அந்த உடம்புல அந்த அந்த விளைவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ எமோஷனல் வேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் வந்து 6 மாசத்துல சரியாயிடும். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள யாராவது ஒருத்தர் அசிங்கமா திட்டிட்டாங்க, தப்பா தான் அவமானப்படுத்திட்டாங்கன்னா, அது இப்பவும் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். இந்த எமோஷனல் வேர்னிங்க நீங்க வந்து ஜெயிக்கணும், வெளியில கொண்டு வரணும், இல்ல தூக்கி எறியணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். இந்த இடத்துல செல்ஃப் லவ் நீங்க எப்படி ஃபார்முலாவா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேஷன நோக்கி நீங்க போயே ஆகணும். அது அகைன் என்ன வேணா இருக்கலாம். திருப்பி உங்களுக்கு புடிச்ச விஷயம் ஒர்க் அவுட்டா இருக்கலாம். இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி வந்து ஒன்ஸாவது அத நோக்கி நீங்க சும்மா ஏதாவது ட்ரையாவது பண்ணிட்டே இருக்கணும். இத நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியும். உங்களோட வலிகள்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெஸ்ஸா வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போணுங்க. நான் இம்பார்ட்டன்ட்டா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு, இந்த லவ் ஃபுல்லா இங்க போக ஆரம்பிச்சுரும். உங்களோட எமோஷனல் வாண்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு கிளியர் ஆக ஆரம்பிச்சு, சுத்தி இருக்கிறவங்க என்னதான் கத்துனாலும் கத்திக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஈஸியா உங்களால கம்பேக்கும் குடுக்க முடியும் உங்க லைஃப்ல டவுன்ல போனாலும். இதுதான் உங்க செல்ஃப் லவ் உங்களுக்கு வந்து அழகா பண்ணிட்டு இருக்கும். ஸோ 8வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நாம நம்ம கிட்ட கேட்கிறது தான். நாம நம்ம கிட்ட தட்டுறது தான். நீங்க உங்ககிட்ட கேட்டு, நீங்க உங்ககிட்ட தட்டும்போது, உங்களால இந்த உலகத்துல முடியாத விஷயம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. நீங்க தான் உங்களுக்கு குடுக்க போறீங்க. நீங்க தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே செய்ய போறீங்க. அப்போ நீங்க உங்கள எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு தூரம் பாசிட்டிவா வச்சிருக்கீங்க. நீங்க உங்கள வந்து எவ்வளவு தூரம் நம்புறீங்கன்றத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்க லைஃப்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது. அப்போ நீங்க உங்கள எவ்வளவு நம்பணும், எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கணும், எவ்வளவு ப்ராப்பரா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மேஜிக்க வந்து உங்களோட செல்ஃப் லவ் தான் உங்களுக்கு பண்ணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.